أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். இதை விட ஒரு பெரிய கேதரிங் அல்லாஹ்வுக்காக சேர்ந்தது இது. இட்ஸ் மிராக்கிள் இன் இட் செல்ஃப். பார்த்தீங்கன்னா சில பிரதர்ஸ் ஆர் ஃப்ரம் ஆம்பூர், வாணியம்பாடி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எல்லையிலேருந்து நிறைய பேர் இருக்கோம் இங்கே. நம்ம நம்ம கேதரிங்கு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் பிரதர் வருவார், துருக்கிலேருந்து வருவார் பிரதரு, ஆந்திராலேருந்து வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. எல்லாரையும் அந்த யுனைட் பண்ற ஒரே தீம் என்னது? இன்னைக்கு நம்ம படிச்சிடலாம் ஹதீஸ், லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஒரு ரீசனுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காடுறோம். அதுக்காக அஜர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கேதரிங்ஸ்ல அல்லாவோட ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒருவரோட பேர் சொல்லி அந்த மலக்குகள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க. ஒரு பேர் அல்லாஹ் சொல்லி அவங்க சொல்ல இவங்களுக்கு நான் மக்ஃபிரத் பண்ணிட்டேன் இவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம். அடிக்கடி படிக்கிறது தான். அல்லாவுக்காக யார் உட்காந்து அல்லாவை பத்தி பேசிக்கிறாங்க, அவங்க கிதாபை பத்தி பேசுறாங்களோ அல்லாஹ் அவங்களோட மக்ஃபிரத்தை செஞ்சிடறான். ஸோ இது சாதாரண கேதரிங் கிடையாது. அல்லாவுக்காக மட்டுமே சேர்ந்த கேதரிங்கு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவுக்காக இது. ஏன்னா சாட்டர்டே நம்ம தெரியும், அந்த எஃபெக்ட் ஆஃப் ஷைத்தான் மேக்சிமம் சாட்டர்டே தான் இருக்கும். மக்கள் பண்ற அதிகமான பாவங்கள் சாட்டர்டே நைட்டு தான் பண்ணுவாங்க நிறைய பேர். இது ட்ரெடிஷன் ஃப்ரம் த டைம் ஆஃப் த சன் ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஃபர்ஸ்ட் சன் இருந்தாலும் அந்த டைம்லேருந்து, ஃபர்ஸ்ட் அடல்ட்ரி ஆரம்பிச்ச டைம்லேருந்து ஷைத்தான் இப்படி தான் சொல்லி கொடுத்தான். சாட்டர்டே நைட் சேர்ந்து மக்கள் செய்கிற தவறுகள் அதிகம். அந்த மாதிரி டைம்ல அல்லாஹ்வுக்காக உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம டைம்லையும் பறக்கத் வரும், நம்ம ஃபேமிலியில பறக்கத் வரும். மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம். இந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம ஜன்னத்துக்கு போக முடியாது. அதனாலதான் இந்த கேதரிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அல்லாவுக்கு என்ன கிடைக்குது? எதுவுமே நம்மளுக்கு தான் ஜன்னத்து கிடைக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு ஏதாவது போயிட்டு நம்ம அமல் செஞ்சோம்னா அது வழியாக தான் நம்மளுக்கு ஜன்னத்து கிடைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸோ நம்ம இன்னைக்கு ஈமானை பத்தி படிச்சதுனால இன்னைக்கு நம்ம ஹதீஸ் இன்னைக்கு நம்ம பயான் கூட ஈமானை பத்தி தான் இருக்கிறோம். ஏன்னா ஈமான் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் ஆஃப் முஸ்லீம். அது இல்லாம எது செஞ்சாலும் வேஸ்ட். நம்ம இட்ஸ் ஆல் ஷோ ஆஃப். இல்லை, நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? அல்லாஹ்வை தேடுறது, கண்டுபிடிக்கிறது. அதுதான் ஈமான். ஹாவ் த பிலீஃப் இன் சச் திங்ஸ். ஸோ அந்த ஈமான்ங்கிற கான்செப்ட் ஒரே ஹதீஸ்ல ஃபுல் இஸ்லாமே வந்துருது. அதுல வால்யூம்ஸ் ஹேவ் பின் ரிட்டன் அபவுட் திஸ் ஹதீஸ். வால்யூம்ஸ் ஆஃப் புக். இந்த வீடு ஃபுல்லா நம்ம எழுதிட்டா கூட அது எழுதிக்கிட்டே இருக்கான் அந்த ஹதீஸை பத்தி. பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் த இஸ்லாம் இன் டீடைல். நிறைய பேருக்கு இந்த ஹதீஸ் தெரியும், பட் ஸ்டில் இந்த ஹதீஸை பத்தி அதிகமாக பேசதான் நம்மளுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஹதீஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா இருக்க முடியாது. இந்த ஹதீஸ்ல நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால அவரோட மஸ்ஜித்ல உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க போது ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த மேடை கொடுக்கறது, சேர் மேல தனியா அவர் உட்காந்து வைக்கிறது அப்படிலாம் இருந்தால் அவர் பிடிக்காது எப்பவுமே. ஸோ மக்கள் அப்படியே தான் இருப்பார் அவரு. ஸோ நியூ கமர் யாராவது வந்தாங்கன்னா அந்த கேதரிங்ல யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிக்க முடியாது. வெளியே பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் த லீடர் ஆஃப் த முஸ்லிம்ஸ். ஸோ லீடர் ஆஃப் த முஸ்லிம்ஸ் வில் சிட் இன் அ சேர் ஆர் சிட் இன் அ த்ரோன் ஆர் சிட் இன் சம் பிளேஸ். அந்த மாதிரி அவருக்கு பிடிக்காது எப்பவுமே. அதே மாதிரி ஒரு கேதரிங்ல மக்கள்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, அவர் லேட்டா வந்தாருன்னா யாராவது ஏஞ்சி நின்று அவருக்கு சலாம் சொன்னாருன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நான் அல்லாவோட அடியான் தான், எனக்காக ஏஞ்சி நிற்க கூடாதுன்னு அவர் ரொம்ப கண்டிப்பார் அவர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர் அவருக்கு என்ன சொல்றது, சஹாபிக்கெல்லாம் ரொம்ப பேசி என்ன பண்ணாங்கன்னா, மண்ணுல கொஞ்சம் இப்படி மண் அதிகமா வச்சு அது மேலேயாவது உட்காருங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து வைப்பார். ஸோ நான் ஏன் சொல்லுவேன்னா, வெளியே இருந்து வரவங்களுக்கு யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு நாள் என்ன ஆகுது, மஸ்ஜித்ல உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் வராரு உள்ள. அவர் இது வரைக்கும் பார்க்காத முகம். ஸோ இப்போ அவர் மதீனாவுக்குள்ள வந்திருக்காருன்னா டிராவல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனா அவரோட ட்ரெஸ் செம்ம வெள்ளையா இருக்கு, வெள்ளையும் சொல்லியா இருக்கு. கொஞ்சம் கூட எந்த ஒரு டஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல டிராவல் பண்ணிட்டு வந்தா ரொம்ப டஸ்டா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது டஸ்ட் எதுவுமே இல்லை. பார்க்க பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஒரு சஹாபி, தெரிஞ்ச சஹாபி, அவரோட ஃபேஸ் கட்டோட மேட்ச் ஆகுது. பட் இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர் உள்ள அவர் ஸ்ட்ரெயிட்டா வர்றாரு. அல்லாவோட நபிக்கு சலாம் சொல்றாரு. அல்லாவோட நபி அதுக்கு ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன்ல அல்லாவோட நபி உட்காந்துருக்காரு. அவரும் அவரோட முட்டியை டச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல உட்கார்றாரு. இப்படி சஹாபிக்கள்லாம் பாக்குறாங்க, யாரு இவரு உள்ள வர்றாரு, நம்மளதான் கண்டுபிடிக்க கரெக்டா அல்லாவோட நபி எப்படி கண்டுபிடிச்சாரு? இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் நபியை தெரிஞ்சவங்க யாரு? ஈமான் கொண்டவங்க மட்டும்தான். வேற யாரும் அல்லாஹ் நபியை பார்த்தது கிடையாது. இவரு என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு உட்காந்து இப்படி முட்டி டச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இப்படி உட்காந்துருக்காரு. உட்காந்து சஹாபிக்கள்லாம் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் எதுவுமே கேட்கல, சும்மா சைலண்டா உட்காந்துருக்காங்க.
இதெல்லாம் வந்து ஒரு லெசன். எப்படி வந்து நம்மளோட எல்டர்ஸ் இருக்காங்க ஒரு குரூப்ல, இல்ல நம்மளோட நாலேஜபிள் பீப்புள்லாம் இருக்காங்கன்னா அவுட் ஆஃப் டர்ன் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசிக் மேனர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள், வைஸ் பீப்புள். சைலண்டா உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த கியூரியாசிட்டி இருக்கு யாருன்னு சொல்லிட்டு, பட் சைலண்டா இருக்காங்க. வந்து அவரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேள்வி கேட்கிறாரு, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறாரு. சாபிக்கெல்லாம் ஒரே பதற்றம். இவரு தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இவர் என்ன இங்க வந்து கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னு. நம்ம வந்து இஸ்லாம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் என்னன்னா நம்ம கேட்கறோம். இவர் வந்து அந்த டீச்சர் மாதிரி கேட்கிறாரு, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு. அதுக்கு அல்லாவோட நபி சொல்றாரு, ஈமான் அவன் ஷஹாதா கொண்டு வரு, ஷஹாதா சொல்றது அல்லாஹ் ஒண்ணு, அல்லாவோட நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற ஷஹாதா சொல்றது, நம்ம 5 வேளை தொழுவுறது, ஜகாத் கொடுக்கறது, ரம்ஜான் மாசத்துல நோன்பு இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு போகிறது, இந்த அஞ்சுமே தான் கம்பைன் பண்ணதான் இஸ்லாம் அப்படிங்கிறனா உண்மையை சொன்னி அப்படிங்கிறாங்க. இப்ப சாபிகளுக்கு இன்னும் அதிகமா இது இருக்கு. இஸ்லாம் சொல்லி கொடுக்கறது இவர் யாரும் இங்க சர்டிபிகேட் கொடுக்குறாரு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க, ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஈமான்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு வருது, அல்லாவோட மலக்குகள் மேல நம்பிக்கை கொண்டு வருது, அல்லாவோட ரசூல் மேல நம்பிக்கை கொண்டு வருது, அல்லாவோட கிதாபுகள்ல நம்பிக்கை வைக்கிறது, ஆகிரத்துல டே ஆஃப் ஜட்மெண்ட் மேல நம்பிக்கை கொள்வது, அல்லாவுடைய ஹதர்ல நம்பிக்கை கொள்றது, குட் அண்ட் பேட் ஆஃப் இட், நல்லது கெட்டது ரெண்டுமே. எனக்கு நல்லது நடந்து மட்டும் தான் அல்லாஹ்னால நடக்குது. இப்போ இந்த கசால நடந்தது எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்குது. கதரு ஆல்ரெடி டிஸ்டைன்ட் ரிட்டன், இதுலயும் நம்புறது. இதுதான் வந்து இந்த ஆறுத்திலயும் நம்பினாதான் ஈமான். இங்கதான் வந்து மிக முக்கியமான பாயிண்ட். எங்க நம்ம ஃபால்ட் ஆகுறோம்னு தெரியுதுங்க. யார் இப்போ ஆவரேஜ் இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டா கூட ஹி பிலீவ்ஸ் இன் அல்லாஹ். அவன் வந்து சாராயம் குடிப்பான், வட்டி வாங்குவான், பல கேவலமான விஷயங்கள்லாம் செய்வான். பட் மனசுக்குள்ள அவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு எங்க நம்பிக்கை இல்லைன்னா மீதி 5 விஷயத்துல இல்ல. அல்லாஹ் குரான்ல சொல்றான், நீ வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான் அல்லாஹ். மற்றவனுக்கு நீ கரப்ஷன் செய்யாத, உண்மையை பேசி, இதை அடிலாம் சொல்றான். அது அதெல்லாம் இல்ல, குரானோட வசங்கள் மேல அவனுக்கு ஈமான் இல்லை. ஆனா அல்லாஹ் மேல ஈமான் இருக்கு அவனுக்கு. அல்லாஹ் வந்து குரான்ல என்ன சொன்னா, நீ வந்து தொழுவை வந்து கடைப்பிடி அப்படிங்கிறான். ஆனா அது எத்தனை வேலைக்கு கடைப்பிடிக்கணுங்கிறது யார் சொன்னா நம்மளுக்கு? அல்லாஹ்வுடைய நபி தான் சொன்னாரு. சோ அவர் மேல ஈமான் கொண்டு வந்தாதான் அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்யறதுன்னு நம்மளுக்கு புரியும் இல்ல. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் என் இஷ்டம், நான் எப்படின்னா இருப்பேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கு நடுவில் அது நீ யார் சொல்றதுக்கு அப்படிங்க. பட் அது தட் இஸ் நாட் இஸ்லாம். இஸ்லாம்னா என்னது, அல்லாஹ்வுடைய நபி எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து ஜன்னத்தோட பாதை நம்மளுக்கு கிடைக்கும். வேற எந்த பாதை எடுத்தாலும் அது ஜன்னத்துக்கு போகாது. த ஒன்லி டோர் லீடிங் டு ஜன்னா இஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த பார்வை தான் நம்மளுக்கு ஜன்னத்துக்கு எடுத்துன்னு போகும். ஏன்னா நிறைய மக்கள் இதானே பேசுறாங்க இப்போ வர காலத்துல. அவர் வந்து 1400 இயர்ஸ் முன்னாடி இருந்தாரு, அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை. அப்போ சொன்னார், இப்போலாம் அது. அவர் வந்து ஆகிரத் வரைக்கும், டே ஆஃப் ஜட்மெண்ட் வரைக்கும் அவரோட ரூலிங்ஸ் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அவர் ஒன்று சொல்லிட்டு அது செய்யல அப்படின்னா அதுவும் அவர் அந்த காலத்து மக்கள் அப்படின்னு சொன்னா அது ஈமான் கிடையாது. ஸோ எனி ஒன் ஹூ சேஸ் ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் அல்லாஹ், ஐ டோன்ட் நீட் த ரசூல் ஆஃப் அல்லாஹ்னா அது ஈமான் கிடையாது. ஓகே, நான் அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வோட ரசூல்ல நம்புறேன், ஓகே. ஆனா இந்த குரான்ல வந்து சில வசனங்கள் எனக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. இப்போ நம்ம கண்ட்ரிஸும் எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரிஸும் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து இறந்து போனார்னா அவரோட சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரிச்சா பையன் என்ன சொல்றான் வந்துட்டு, பொண்ணுக்கு எந்த பங்கும் கிடையாது, நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும், என்கிட்ட இருந்தா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு. இது ரொம்ப காமன், எல்லா இடத்துலயும் நடக்கிறது. இது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் கிளியரா சொல்லியாச்சு. ஃபிராக்ஷன்ஸ்ங்கிற கான்செப்டே அங்கதான் மக்களுக்கு தெரியுது. பையனுக்கு ஒண்ணு, பொண்ணுக்கு அதுல 2ல 1. ஆனா ஏன் இன்ஹெரிட்டன்ஸ்ல பிரச்சனை வருது? அல்லாவோட வசனங்கள்ல ஃபாலோ பண்றது ஏன்னு கேட்டா, அவங்ககிட்ட ஏன்டா நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்டா, ஓகே இங்க அல்லாஹ் சொல்றான், பட் எனக்கு இது அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு இது செஞ்சேன், இவங்களுக்கு அது செஞ்சேன், ஸோ அதுக்கு நான் வந்து காம்பன்சேஷன் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அவங்க ஓன் ஷரியாவை கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல இப்போ அல்லாஹ் சொல்றான், நம்ம வந்து புறம் பேசக்கூடாது பின்னாடி அப்படின்னா, அவனை பத்திலாம் பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை, அவனுங்கெல்லாம் போட்டு அவனை சாவடிச்சா கூட ஓகே தான். அது இந்த மாதிரி வந்து வசனங்களுக்கு அகைன்ஸ்டா போறது. ஸோ தட் இஸ் நாட் பிலீஃப் இன் த குரான். அதனால என்ன ஆகும், நம்மளோட இது வந்து மாற ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வந்து இருந்தாலும் நம்ம நடவடிக்கைகள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஈக்குவலா தெரியாதாங்க. ஓகே, நான் இதெல்லாம் கூட ஃபாலோ பண்றேன், அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வுடைய நபியை நம்புறேன், மலக்குகளை நம்புறேன்னா ஓகே, குரான் வசனங்களையும் நம்புறேன். ஆனா இந்த ஆகிரத்து எனக்கு கொஞ்சம் லைட்டா டவுட்ஃபுல்லா இருக்கு.
எதுவா இருந்தாலும் இங்கதான் வாழ்க்கை, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நம்ம இங்க வாழ்ந்துட்டு போயிடும். இங்கதான் அந்த 5th பில்லர் ஆஃப் ஈமான் இருக்கு. அதுதான் கோர் ஆஃப் ஆல் த 6 பில்லர்ஸ். இந்த பில்லர் ஆஃப் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதோட நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. ஏன் வந்து கசாவோட மக்கள் இவ்வளவு நிம்மதியா வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த 5th பில்லர் மேல இருக்கிற முழு நம்பிக்கை அவங்களுக்கு. இந்த உலகத்துல நியாயம் கிடைக்காது, கரப்ஷன் தான் நடக்கும். ட்ரம்ப் மாதிரி மக்கள்லாம் வந்து பிரசிடென்ட் ஆவாங்க, மோடி மாதிரி மக்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. இதுதான் உலகம். ஆனா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் த டே ஆஃப் ஒரிஜினல் ஜஸ்டிஸ். ஃபிரோன் மாதிரி மக்களுக்கு அல்லாஹ் பவர் கொடுப்பான். இதுதான் அந்த நம்பிக்கை தான். அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இல்லைன்னா எல்லாமே இதுதான் ஏத்திசம் ரைஸ்ல இருக்கு. கடவுள் இருந்தா ஏன் இங்க வந்து இவ்வளோ தீமைகள் நடக்குது உலகத்துல? இதுதான் ஏத்திசமோட கோர் கேள்வி. பட் நம்மளுக்கு அதோட ஆன்சர் தெரியும். இதோட ஆன்சர் என்ன? ஆஹிரத். இந்த உலகத்தை இப்படிதான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு கிட்ட எந்த அல்லாஹ் வந்து அல்லாஹ்வோட க்ளோசஸ்ட் கிரியேஷன். ஜன்னத்துல என்ன எழுதியிருக்கு? ஃபர்ஸ்ட் லைனு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு ஜன்னத்திலே எழுதியிருக்கு. அவ்வளோ க்ளோஸான கிரியேஷன். அவர் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாரு? 3 நாளைக்கு சாப்பாடு கிடையாது, வெளியே போய் சுத்திட்டு இருப்பாரு. யாராவது சாப்பாடுக்கு வந்து ஏதாவது வீட்டுல வந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு, வயிற்றுல 2 கல்லை மாத்திக்கிட்டு. அவரோட அல்லாவுக்கு நெருங்கிய, ஆனா அதான் அந்த பொசிஷனை காட்டுறது. அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீடு கிடையாது, டெசர்ட்ல போய் ஒரு சிவிலைசேஷன் இல்லாத இடத்துல அவன் மனைவி மக்களை வச்சுட்டு போயிட்டாரு அவர். ஏன்? ஆகிரத்து மேல நம்பிக்கை. உலகம் தான் இப்படிதான் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற அந்த கோர் கான்செப்ட். இன்னைக்கு எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகும், நாளைக்கு ப்ராஃபிட் ஆகும். இங்க இருக்க இந்த உலகத்துல இருக்க கேபிட்டலிஸ்ட் எக்கானமி மாதிரி ரிச் வில் கெட் ரிச்சர், புவர் வில் கெட் புவர் மாதிரி நம்பிக்கை நம்மளுக்கு கிடையாது. அல்லாஹ் மேலதான் நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அல்லாஹ் உணவு ஊட்டினா நாளைக்கு ஒரு ரிஸ்க் அவன் தான் கொடுப்பான். இங்க என்ன சொல்றது, அல்லாஹ் பட்னியா வந்து என்ன சாப்பிட மாட்டான். கொஞ்ச நாள் வந்து டெஸ்ட் சோதிப்பான், அதுக்கப்புறம் அதை கொடுப்பான் அல்லாஹ். முஸ்லிம்கள் 3 வருஷம் பைகாட்ல மக்காவுக்கு வெளில இருந்தாங்க, இலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எந்த லெவல் வரைக்கும்னா அவங்க வந்து அவங்களோட டிராப்பிங்ஸ் வந்து கோட்டோட டிராப்பிங்ஸ் மாதிரி, ஆடோட டிராப்பிங்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு, இலை சாப்பிட்டு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் இம்மீடியட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன ஆச்சு? உலகத்துல இருந்த ஒரு கார்னர்ல இருந்த தங்கம் டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்க வந்து குவிய ஆரம்பிச்சுது. இன்னும் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆயிஷா ரதியல்லாஹு போய் சாப்பாடு கொடுப்பாங்க, கறி இருக்கும், சோறு இருக்கும், நிறைய பெஸ்டான சாப்பாடு இருக்கும். அதை பார்த்து அழுவாங்க, இந்த மாதிரி சாப்பாடுலாம் நான் வந்து என் கணவர் இருந்த காலத்துல பார்த்ததே கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் மேல அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு எனக்கு ஜாப் போயிடுமா, H1B பிரச்சனை, எனக்கு அது ஆயிடும், எனக்கு கிரீன் கார்டு கிடைக்கல. நீ எந்த கார்டு வேணா வச்சுக்கோ, எனக்கு இங்க சாப்பாடுனா நீ யாரும் என்ன வெளில தள்ள முடியாது. என் ரிஸ்க் இங்க எழுதிருக்குன்னா என்ன யாரும் வெளில தள்ள முடியாது. என் ரிஸ்க் இங்க இல்லைன்னா யாரும் இங்க உள்ளாக்க முடியாது. ப்ரெஷர் ட்ரம்ப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுத்தா கூட நம்மளால இங்க இருக்க முடியாது. நம்ம ரிஸ்க் இங்க இல்லைன்னா, இங்க இருக்கிற ரிஸ்க் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாரு? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் உங்களுக்கு மவுத் வராது. அது எப்போ நம்மளுக்கு எழுதப்பட்டது? நம்ம தாயோட வயிற்றுல இருக்கும் போது அது எழுதப்பட்டது, இதுதான் உங்களோட ரிஸ்க் அப்படின்னு. எப்போ வரப்போறோம், எப்போ இறக்க போறோம், எல்லாமே எழுதப்பட்டது. ஸோ இதெல்லாம் எப்போ நம்ம நம்புவோம்? அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் மேல முழுமையான ஈமான் கொண்டு வந்தோம். ஸோ ஈமான்னாலே அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட் இஸ் த கோர் பில்லர் ஆஃப் ஆல் த ஈமான். ஜஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா பத்தாது. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அது நான் ஒரு டெஸ்ட் சொல்றேன். கையை நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்த போது, அல்லாஹ் எனக்கு வந்து இவ்வளவு டாலர் கொடு, அல்லாஹ் எனக்கு வந்து 2 கார் கொடு, இங்க வீடு கொடு, என் பசங்களுக்கு வந்து நல்ல செல்வம் கொடு. இதோட துவா முடிஞ்சிருச்சு. இந்த துவா பேர் என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. இது முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பிலீஃப் இன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனா இந்த 6 மேலேயும் ஈமான் இருந்தா அவனோட துவா என்ன இருக்கும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் ஹஸீனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அஸாபன் நார். இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு துவா துனியாக்கு, 2 துவா ஆখিরাத்துக்கு. துனியால இருக்கிற நன்மைகளும் கொடு, ஆখিরাத்துல இருக்கிற நன்மைகளும் கொடு, என்னை வந்து நரகத்துல இருந்து காப்பாத்து. இதுதான் வந்து யார் வந்து 6 பில்லர்ஸ் ஆஃப் ஈமான் கொண்டு வந்திருக்கானோ அவனோட துவா. இது நம்மளோட டெஸ்ட். அல்லாஹ் கிட்ட கை எந்த போது என்ன துவா கேட்கறோம்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு செல்வம் கொடு, பசங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடு, ஆனா அவனோட ஆখিরাத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் பையன் எனக்கு வந்து சதகா ஜாரியா இருப்பானா இல்லையா, எனக்கு துவா செய்வானா இல்லையா, எனக்காக சதகா செய்வானா இல்லையா, இதை பத்தி நான் வந்து துவா கேட்கறது இல்லை அல்லாஹ் கிட்ட. ஜஸ்ட் வந்து என்ன கேட்கறோம்? அவன் ஒரு பெரிய பெரிய இடத்துல வேலைக்கு போயிடணும், அவன் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளும் துவாவும் அப்படிதான் இருக்கு.
நான் வந்து இந்த கார் வாங்கிதான் அந்த கார் வாங்கினா அங்க ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளவு காசு கொடு அந்த மாதிரி காசு கொடு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து டெஸ்ட். 6 பில்லர்ல நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான. ஸோ அது வந்து 5th பில்லர் ஆஃப் ஈமான். அடுத்த பில்லர் வந்து கதர். கதர்னா விதி, டெஸ்டினி. எது நடந்தாலும் இது ஆல்ரெடி டிசைடட் பை அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அல்லாஹ் வந்து ஒருத்தன் வந்து லைஃப்ல வந்து இவ்வளவு காசு சம்பாதிப்பான் அப்படின்னு எழுதியாச்சுன்னா, அவன் எவ்வளவு படிப்பு படிச்சுட்டாலும் எவ்வளவு பட்டங்கள் வாங்கிட்டாலும் அவன் எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு மேல அவன் சம்பாதிக்க முடியாது. என்ன கஷ்டப்பட்டாலும் அது மேல அவன் சைக்கோ ஆயிடுவான். ஏன்னா ஹீஸ் ஃபைட்டிங் த டெஸ்டினி. டெஸ்டினியை ஃபைட் பண்ணா சைக்கோ ஆயிடுவாங்க, பைத்தியம் ஆயிடுவாங்க. டெஸ்டினி நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. ஒருத்தரை வந்து அவனோட ஃபேமிலியை ரொம்ப நேசிக்கிறான், அவன் பேரண்ட்ஸையும் அவன் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் ரொம்ப நேசிக்கிறான். அவன் மவுத் ஆயிடுச்சு சடனா. சில பேர் வந்து பைத்தியம் ஆயிடுவாங்க. என்ன ரீசன்னா ஹி ட்ரைஸ் டு ஃபைட் த டெஸ்டினி. என் கூட ஏன் இப்படி நடக்குது? நான் என் பிளான் படி நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கணும், இது பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. நான் என் இதுபடி என் பையன் நான் வந்து பெருசா வளர்றதா பார்த்துருக்கணும், அதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான், அவன் என்ன பார்த்துருக்கணும். இதெல்லாம் எப்படி நடந்தது இதுக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிறான். ஹி இஸ் ட்ரைங் டு ஃபைட் த டெஸ்டினி. அப்போ அவன் பைத்தியம் ஆயிடும். சேம் வித் த வெல்த். நான் இவ்வளவு ட்ரை பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன். நான் இப்போ இது வரைக்கும் என் பேங்க்ல ஒரு $1 million இருக்கணும்னு நான் பார்த்தேன். ஏன் வரல இன்னும் $1 million? நான் நெக்ஸ்ட் செய்யறேன். நான் இதுக்கு மேல அந்த பிசினஸ் ட்ரை பண்றேன், இந்த பிசினஸ் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு 24 hours அவன் வந்து அவனோட எஃபர்ட் எங்க இருக்கும்? இந்த மாதிரி எப்படி நம்ம துனியாவிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் தொழுவும் மாட்டான், பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு கொடுக்க மாட்டான். அவன் எஃபர்ட் எங்க போகுது? ஃபுல்லா துனியாவிலேயே போயிட்டு இருக்கு. பிகாஸ் இஸ் ட்ரைங் டு ஃபைட் த டெஸ்டினி. இதுவே நம்ம வந்து ஓகே நான் வந்து ட்ரை பண்றேன், அல்லாஹ்விட்ட துவாவும் செஞ்சுட்டேன், கிடைக்கல, ஓகே, பட் ஐ கேனாட் சாக்ரிஃபைஸ் ஆன் த அதர் திங்ஸ். ஐ ஹேவ் சர்டன் ரைட்ஸ் ஃபார் மை ரப். தொழுவ டைம் வச்சு நான் தொழுவணும், ஜகாட் கொடுக்கணும், ஃபேமிலி மேல இருக்கணும், பசங்களுக்கு தர்பியத் செய்யணும், அவனுக்கு நான் இஸ்லாம் சொல்லி கொடுக்கணும். அதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணல, செய்ய வேண்டிய எஃபர்ட்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அது எங்க இருக்கு? நான் சொன்ன இன்னொரு விஷயம், அதெல்லாம் செய்யாம அவன் எஃபர்ட் பூரா அதிலே கொண்டு வரான். பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு ஃபைட் த டெஸ்டினி. வி கேனாட் ஃபைட் த டெஸ்டினி. ஒருத்தர் இருந்து போயிட்டாங்கன்னா அது அல்லாஹ்வோட டெஸ்டினி, முடிஞ்சது. இதை தான் நம்ம வந்து கசா மக்கள்ல பாக்குறோம். அந்த ஒரு தாய் உட்காந்து சொல்றா, என் பையன் இறந்துட்டான், இன்னொரு பையன் இருந்தா கூட நான் கொடுப்பேன் ஷஹீதானா. தே நோ த டெஸ்டினி. இதுதான் டெஸ்டினி. ஓகே, அங்க அல்லாஹ் என்ன வந்து ஜன்னத்துல எங்களை இணைப்பான் திருப்பி. ஸோ இதை நம்புறது தான் வந்து அந்த 6 pillars ஆஃப் த ஈமான். அந்த ஹதீஸ்ல இன்னும் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் ஹதீஸ்க்கு பேக்ல. ஸோ இது நான் வந்து டீடெயில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். வாட் இஸ் ஈமான்னு அவர் கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 மேல நம்பிக்கைங்கிறவொன்னு அவர் திருப்பி சொல்றாரு, உண்மையை சொன்ன நீ அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் கேள்வி கேட்கிறாரு, இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாருன்னா, அல்லாஹ்வை இபாதத் செய்ய போது அல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நேர்ல இபாதத் செய்யறது இல்லைன்னா, அட்லீஸ்ட் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு இபாதத் செய்யறது தான் இஹ்சான். சிறந்த விதத்துல அல்லாஹ்வுடைய இபாதத் செய்யறது எப்படி? அல்லாஹ்வை நேர்ல பாக்குற மாதிரி. இப்ப நம்ம தொழுறோம், அப்படியே நம்ம அல்லாஹ்வை பார்த்துட்டு தொழுதான் அது எந்த லெவலுக்கு இருக்கும்? அட்லீஸ்ட் வந்து அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்காங்கிறது அந்த குஷுவாது வரும். செகண்ட் லெவல்ல அது அட்லீஸ்ட் அதாவது வரதான் இஹ்சான். அதே மாதிரி ஒரு பாவம் செய்ய போறோம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, ஏதாவது தவறு செய்யறாங்கன்னு அவங்க அப்பா ஃப்ரண்ட்ல பாக்குறாங்க, அந்த தவறு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்கோம், எப்படி அந்த தவறு செய்வோம் நம்ம? சரி, ஓகே, இந்த லெவலுக்கு இல்லைன்னா கூட ஒரு சிசிடிவி கேமரா நம்மளை பார்த்துட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? நம்ம பிஹேவியர் வேற மாதிரி. அந்த மாதிரி அல்லாஹ்வோட சிசிடிவி கேமரா நம்மளை பார்த்துட்டே இருக்கு எப்பவுமே. அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கை நம்ம வந்தா தவறுகள் செய்ய மாட்டோம். இதுதான் இஹ்சான். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு? when is the hour, when is the day of judgment அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு? என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, அவருக்கு அவரோட ஆன்சர் பெட்டரா தெரியும் அப்படிங்கிறாரு. மீன்ஸ் என்னன்னா, அவருக்கு அந்த ஆன்சர் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. அதோட ஆன்சர் என்னன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வோட நபி கூட தெரியாது when is the day of judgment. உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும், இந்த வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு. சரி, ஓகே, வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் த ஹவர்? அதோட அறிகுறைகள் என்ன? சயின்ஸ் ஆஃப் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த கேள்வி கேட்டோம்னா ரெண்டு சொல்றாரு. ஒன்னு வந்து கேர்ள் சில்ட்ரன் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு டிசோபீடியன்ட் ஆயிடுவாங்க. செகண்ட் வந்து
கொஞ்சம் கூட தகுதி இல்லாத, ஸ்டேட்டஸ் இல்லாத பிச்சைக்காரங்க, ரொம்ப கேவலமான மக்கள்லாம் வந்து பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுவாங்க போட்டி போட்டுக்கிட்டு. நான் வந்து ஹதீஸோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, பட் அதோட மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். எஸ், எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா இப்போ நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதுக்கு இல்லாமல் நான் டைரக்டா ஒரு மீனிங்கே சொல்லிடுறேன். ஏன் வந்து கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக அதில் வருதுன்னா, பை நேச்சர் ஜென்ரலி பாய்ஸ் தான் ரிபல்ஸாக இருப்பாங்க சில விஷயத்துல. அதனால அல்லாஹ் வந்து அவங்களே அதிகமாக இந்த விஷயத்துல தண்டிப்பான். பேரண்ட்ஸுக்கு வந்து டிசோபியண்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு அதிகமான தண்டனைகள் பாய்ஸ்க்கு தான் கிடைக்கும். ஆனால் கேர்ள்ஸ் ஜென்ரலி வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒபீடியண்டாக இருப்பாங்க. கேர்ள்ஸே டிசோபீடியன்ட் ஆயிட்டாங்கன்னா அது இந்த காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து வெரி க்ளோஸ் சைன் ஆஃப் த ஆர். கேர்ள் சில்ட்ரன் பீங் டிசோபீடியன்ட் டு த பேரண்ட்ஸ், வெரி க்ளோஸ் சைன். இட்ஸ் நாட் அ குட் குவாலிட்டி, ரைட்? செகண்ட் வந்து அதுவும் இது பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம எப்படி வந்து பவர்ஃபுல் ஃபேமிலிஸ் ஆர் ரிட்டர்னிங் தர் பவர் அண்ட் ஹவு டிட் தே கம் டு பவர், ஃப்ரம் வேர் தே கேம் டு பவர். இப்போ நீங்க சவுதி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் இந்த மாதிரி டெஸ்டிடியூட் ஷெப்பர்ட்ஸாக தான் இருந்தாங்க. எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஃப்ராட் பண்ணி பிரிட்டிஷோட இணைஞ்சு அவங்களோட சூழ்ச்சி பண்ணி ஓட்டோமன் எம்பையர் எப்படி கீழே தள்ளுறது, இதெல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பிரிட்டிஷுக்கு அவங்க பவர் வந்து பிடிச்சது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கல்ஃப் பூரா இதுதான் நடந்தது. எல்லாரும் இந்த மாதிரி தான் வராங்க. ஸோ இதுதான் சொல்லலாம். இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, போட்டி போட்டுட்டு பில்டிங்ஸ் பெருசு பெருசாக கட்டுறாங்க. ஸோ இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏஞ்சி போயிடுறாரு. ஏஞ்சி போனதுக்கு அப்புறம் சஹாபிகள் இன்னும் சைலண்டா தான் இருக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் டர்ன் பேச மாட்டாங்க. அவங்க முகத்துல வந்து அந்த சர்ப்ரைஸ் பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு உமர் கிட்ட கேட்கிறாரு, உமர் இது யாரு தெரியுமா அப்படிங்கிட்ட வந்து போனேன். அல்லாவோட ரசூலுக்கு தான் தெரியும் யார் அது அப்படின்னா. இது வந்தவர் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கும் எனக்கும் உங்களோட ரிலீஜியன் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தாரு. அவரோட தகுதியை சொல்லி அமிச்சார். ஸோ இந்த ஹதீஸ்ல பாருங்க எவ்வளவு ஒரு கோர் கான்செப்ட் அவர் இந்த ஈமானோட சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு. ஸோ அந்த ஈமானுங்கிறது அந்த 6 பில்லர்ஸ்லயும் ஈமான் கொண்டு வர்றது தான் முழுமையான ஈமான். இல்லைன்னா நம்மளுக்கு எப்பவுமே அந்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பாவங்களை மன்னிப்பாங்க, நம்ம பசங்களுக்கு ஈமானோட இருப்பாங்க, அவங்க அதிகமான இந்த ஃபித்னா இந்த உலகத்துல இருக்கிற காலத்துல இருந்து அவங்கள பாதுகாத்து வைப்பானாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரையும் ஒரு நாள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இந்த மாதிரி சேர்த்து அவனுடைய ப்ளஷர் நம்மளுக்கு கொடுப்பானாங்க. வாஹிரு தாவூனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.